வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். இது காலையில் எடுத்த வீடியோ. காலையில் 5:45 6 மணி இருக்கும். இப்படி தான் இப்போலாம் எஸ்டேட்டில் பனிமூட்டமாக இருக்குது. எப்போவுமே இப்படி தான் இருக்குது. வெயிலை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி பனிமூட்டமாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சு ரொம்ப குளிருது. வீட்டுக்குள்ளெல்லாம் அப்படி ஒரு சில்லாகிடுச்சு இப்போ சூழ்நிலை. இன்றைக்கி காலையிலே நாங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டோம். மழை நிற்கிற மாதிரி தெரியல. நேற்று தான் புயல் கரையை கிடக்குதுன்னு சொன்னாங்க. பார்த்தா இன்றைக்கின்ட்டாங்க. அதனால் இன்றைக்கும் மழை தொடரும். காலையிலேயே பாருங்கள் வெளிச்சம். நாங்கள் வெயில பார்த்து ரொம்ப நாளாக மழை பெய்யுது. வாங்க போவோம். தோட்டத்தில் இந்த முல்சீத்தா பழம் இருக்குது. அது ஒரு அதிசயம். நேற்று மல்லா பார்த்து சொன்னால் மழையில் இவ்வளோ பெரிய காய் வந்திருக்குது. அது இந்த மாதிரி வரவே வராது. சின்னதாக கீழே விழுந்துடும். ஒரு மாதிரி கருப்பு கலரில். இன்னைக்கு என்னமோ பார்த்தா பெரிய பழம் இருக்குதுன்னு சொல்கிறான். வாங்க போய் பார்ப்போம். வாத்தை மட்டும் திறந்து விட்டோம். ஏன்னா அதுங்களுக்கு தண்ணி வேணும்ல குடிக்கிறதுக்கு. மற்ற கோழியெல்லாம் உள்ளவே இருக்குது. இது ராக்ஸிக்கும் இதுக்கு எப்பவுமே பிரச்சனை இல்லை. எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க விளையாடுறதுக்கு. ஆனால் விளையாட விடுறதுக்கு வழி இல்லை. அதனால இதுங்க வந்தா நம்ம மேல சேரல்லி பூசி அதனாலே தான் சாக்கி. ஐயா நேற்று நான் பார்க்கவே இல்லை. மழைனால இந்த பக்கம் வரல. ஷேன் சாக்கி குளிக்க வர வைக்க முடியல மழையில. இதுங்களை ஆற்றுக்கு போனாலும் தண்ணி எப்படி இருக்குதுன்னு கம்மியாக தான் வருதுன்னு சொன்னாங்க. ஆற்றுல அவ்வளோ பெரிய மழை, அவ்வளோ தண்ணி இல்லை. அதனால வாத்தெல்லாம் பாருங்க தண்ணி குளிக்குது. அப்படியே குளிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடுவாங்க. மல்லாதான் இப்போ மரம் ஏறணும். ஐயோ அணில் ஒன்று கடிச்சு வச்சிருக்குது. இங்கே பாருங்க மழையில் எங்களால் வர முடியல. ஏற்கனவே பழம்லாம் பழுத்து கீழே விழுந்துருக்குது. அநியாயமாக இருக்குது. சரி பரவாயில்ல. அது நம்ம பறவைங்க சாப்பிட்ருவாங்க. மழை காலத்தில் அதுங்களுக்கு தீனி இருக்காது. இதையாவது சாப்பிட்டுட்டு பறிக்கலாமா மல்லா? பாருங்க எவ்வளோ பெரிய பழம் பழுத்துருக்கு. நான் எடுக்க போகிறேன். அதுக்கு இந்த காம்புலேருந்து எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. அது கொஞ்சம் பெரிய காம்பு. அது இந்த பாருங்க இதுவும் நல்லா முட்டி இருக்குது. இங்கே பாருங்க இது நல்லா முத்தின பழம். எப்படின்னா அந்த முள்ளெல்லாம் அப்படியே விரிஞ்சு கலர் கொஞ்சம் லைட்டாக மாறிடும். இது பாருங்க பிஞ்சு டார்க் கலரில் இருக்கும். நம்ம அப்படி பறித்து வச்சு பழுக்கோன்னு பார்த்தா பழுக்காது. அப்படியே ஒரு மாதிரி கருப்பு கலராகி அழுகி போயிடும். சரி நம்ம இங்கே பாருங்க ஏற்கனவே ஒரு பழம் பறிச்சிட்டோம். இது ரெண்டாவது. ஜெம்மி இதில் வைக்கோமா? பார்த்து வெயிட் இது பயங்கர. மல்லா நீ தூக்குறியா? இப்போ நான் ஏறணுமே. ஜெம்மியால் தூக்க முடியாது. இப்போ 2 பறிச்சிட்டோம். மாட்டிக்கிச்சு. அங்கே வைப்போம். அடுத்த 2 பழம் இருக்கு இன்னும். அதை பரிமல்லா வா. இங்கே பாருங்க மேலே இன்னும் ஒரு பழம் இருக்குது. 2 எடுத்துட்டோம். இன்னும் 1 இருக்குது மேலே. நல்லா பெருசு 3 பழம் பழுத்துருக்கு. நல்லா இன்னும் 2 இருக்குதா மேலே. மொத்தம் 3 பழம். 2 நான் எடுத்தேன். அங்கே இருந்துச்சு. 1 மல்லா அது விழுற மாதிரி இருந்துச்சு. காத்தடிச்சா விழுந்துடும். அதனால அவன் 1 எடுத்துட்டான். இப்போ இங்கே 1 இருக்குது இல்லையா, அதை எடுக்க போகிறோம். இந்த மழை வர்றதுக்குள்ளே நம்ம இப்போ கூட சிலுன்னு தூரிட்டு தான் இருக்குது. அங்கே பாருங்கள் பங்களோ எப்படி தெரியுது பாருங்கள். நேற்றை விட கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி தெளிவாக தெரியுது. எல்லா இடமும் ஈரம் புல் காடாயிடுச்சு. வேலை செய்ய ஆள் வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த வேலை இல்லை, வரமாட்டாங்க. ஏன்னா இந்த மழையில் புல் வெட்டுறதும் கஷ்டம். ஒரு வாரம் வெயில் வந்தால் தான் நம்ம இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்து தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ண முடியும். முருங்கை மரம் பாருங்கள் எப்படி இருக்குது. நான் சொன்னேன்ல நம்ம ஊரில் முருங்கை மரம் காயெல்லாம் காய்க்காது. பூ வந்துச்சு, காய் பிஞ்சு ஒன்று வந்துச்சு.
அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த கீரை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். இதுக்கு பெருங்காயம் வச்சு ஒரு காய் வந்துச்சு, அதுக்கப்புறம் அது அவ்வளோதான் போச்சு. தோட்டத்தை பாருங்கள், ஃபுல்லாக புல்லு தான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள் மக்களே. இந்த பழம் வந்து கீழே விழுந்துச்சு, அதனால இது வந்து நஞ்சிரும் எப்படியும். ஆனால் நல்லா பெரிய பழம். அந்த கிளையில மாட்டினால சரியாக பிடிக்க முடியல. சரி, நல்ல பழம். இந்த பாருங்க, இந்த பக்கம் அடிபட்டுச்சு, வேஸ்ட்டு. பார்ப்பலாம். இது வரல பட்டுச்சா? எப்படி இருக்குல்ல சைஸு? இது எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2.5 இருக்குமா? 2.5 கிலோ இருக்கும். நாங்கள் போகிறோம் வீட்டுக்கு, வாங்கலாம் போகலாம். ஐயோ, கீழே விழுந்துச்சுன்னா காலி அந்த பழம், பழுத்த பழம். வேற நல்லா குழந்தை மாதிரி தூக்கி கொஞ்சிட்டு இருக்கலாம். நல்லா தலைமலை வச்சுக்கிறியா? அந்த விப்பியடா அது மாதிரி விட்டு இவன் கொழும்புல அந்த காய்க்கு இன்னைக்கு நாள் சரியில்லை. ஏற்கனவே கீழே விழுந்த காய் தான், அதனால கவலை இல்லை. மல்லா அது எப்படி லாபாய் லாபாய் நான் எடுத்துக்கிறேன். லாபாய் 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 முல்சீதா லாபாய் முல்சீதா லாபாய் கட்டு அனோதா. பஸ்ல எப்படிடா கத்து? ஐயோ ನೋಡ ಮತ್ತೆ ಎಂಕಟ ಹೊಂದ ಕಟ್ಟು ಅನ್ನೋದ ಕೊಯ್ವತ್ನೆ ಗಮೆ ಬಡು ಗೈನ್ ದೆಂಬಾಪುವ வெசகியல வெளிவினே தெம்பாபுவா. இங்க பாருங்க, ராக்ஸி நின்னு பாத்துட்டு இருக்குது. நோனா கட்டுவானோதா எங்கட்ட வந்தா நோனா கோல தம்பெண்ணே ராக்ஸி நோனா. வாங்க போவோம். அது எப்பாங்குது வீடியோல. சுதர்ஷனுக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சும்மா தான். இல்லை இல்லை, நீ போறியா? ஆமாம். ஏண்டா? வாங்க மக்களே, ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். 2 நாள் இருந்தா ஓடுறேன்றான். ஒரு நாள் கூட இருக்க மாட்டேங்கிறேன், ஆனால் 2 நாள் இருந்தா ஒண்ணுதான். இது வேற என்னது? குக்கரா சொல்லு கேட்போம். சரி, இதுல என்ன நன்மைகள் இருக்கு? இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வெரி குட், ஃபைட்ஸ் அகேன்ஸ்ட் கேன்சர். சரி, இதை வச்சு என்ன எல்லாம் செய்யலாம்? ஜூஸ் போட்டு குடிக்கலாம், சாப்பிடலாம், அவ்வளோதானே. வேற ஒண்ணுமே செய்யலாம். வேற செய்யலாம், கீழே ஆனால் நேச்சுரல் ஃபார்ம்ல சாப்பிட்றது தான் நல்லது, சுகர் இல்லாம. ஆனா இப்போ அன்னைக்கு நான் எங்கேயோ பார்த்தேன், இதுல ஐஸ்கிரீம் செஞ்சிருக்காங்க. ஆமா, சவசோப்ல ஐஸ்கிரீம் செய்வாங்க. என்ன பேரு? சவசோப். சவசோப்பா? கூடிய சீக்கிரம் மசாலா போட்டு செஞ்சாலும் செய்வாங்க. இந்த பழம் வந்து ரொம்ப நல்ல பழம். இது வந்து ஆர்டினரியாக மற்ற பழங்கள் மாதிரி கிடையாது. இதில் கொஞ்சம் மருத்துவ குணம் இருக்குது. அதாவது முல்சீத்தா பழம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். இது அந்த கேன்சர் செல்ஸை வந்து ரொம்ப வளராமல் அது வந்து தடுக்குமா, அந்த அளவுக்கு இதுக்கு இந்த பழத்தை சாப்பிட்டா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இங்கே பாருங்கள், இந்த பழம் எப்படி பழுத்துச்சுன்னா டார்க் கலராக இருக்கும், பிஞ்சாக இருக்கும் போது. பழுத்துச்சுன்னா லைட் கலரில் மாறிடும். இந்த முள்ளெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், சாஃப்ட் முள். இது வந்து குத்தவே குத்தாது, இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த முள் விரிஞ்சிரும் ஒரு மாதிரி. அப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள், அழுத்துறேன், எப்படி இருக்குது, நல்லா பழுத்துருக்குது. கட் பண்ண போகிறேன். நல்ல பழம், செங்காயாக இருக்குது. ரொம்ப பழுத்தாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்காங்க, கரெக்டாக இருக்குது. இதில் வந்து மலைக்கு வந்து நம்ம தனி டேஸ்ட்லாம் இல்லையா? தனி டேஸ்ட் இல்லை, நல்லா புளிப்பு இருக்குது, இனிப்பு கொஞ்சம் கம்மி. சீட் பாருங்கள், இதை தூக்கி சும்மா மண்ணில் வீசினாலே வளர்ந்துடும், அந்த மாதிரி சீடு. இதுக்கு வந்து சீட்லாம் வாங்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. சில பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க, எனக்கு சீட் கொடுங்க சிஸ்டர், எனக்கு வந்து இந்த பழம் வேணும் சிஸ்டர்னு. நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த பழம் கிடைக்கும். அது நாங்கள் கட் பண்ணுவோமா, அது அப்படியே போயிடும். எங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கொடுக்க ஆசை தான், ஆனால் அப்படி முடியவே முடியாது. இதில் நிறைய சீட்ஸ் இருக்கும். நீங்கள் கூட கடையில் வாங்கினீங்கன்னா இதில் பழத்தில் நிறைய சீட்ஸ் இருக்கும், நீங்கள் போட்டாலே வளர்ந்துடும். நல்லா இருக்குது. இப்போ வந்து இதை எல்லாம் பழம் சொலையெல்லாம் எடுத்து இதில் போட்டுட்டு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த பழம் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் நிறைய கிடைக்குது, சுலபமாக கிடைக்குது.
இந்தியாலேயும் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. சில நேரத்தில் நான் அந்த பழமுதிர்க்கெலாம் போனால் அந்த இடத்துல பார்த்துருக்குறேன். நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன வாட்டி ஏதோ ஒரு பழத்தை பற்றி நான் பேசும்போது சொன்னீங்க எங்கே இருக்குது. லெமன் பற்றி சொல்லும்போது சொன்னீங்க இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு. அது மாதிரி இந்த முல்சீத்தா பழம் எந்த ஊர்லலாம் ஈஸியாக கிடைக்கும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்போ அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஒரு 1.5 மாதமாக மழை பெய்யுது. அதனால் வீடியோஸ்லாம் எங்களுக்கு அவ்வளோவா எடுக்கிறதுக்கு முடியல. மழை என்றைக்கு நிற்குமோ அன்றைக்கி தான் வந்து நம்ம தோட்டத்துலலாம் வேலையும் ஆரம்பிக்கும். இந்த அநேகமாக பொங்கல் முடிஞ்சு தான் எல்லாமே சரியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி புயல் கரையை கிடக்குதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் பார்த்திங்களா நிலநடுக்கம் பதிவாகிருக்குது. நேற்று கேண்டியில் 2 சும்மா லைட்டாக அப்படி இருந்திருக்குது. என்னன்னு தெரியல. ஆனால் இந்த அதிக மழையால் தான் இந்த வெடிப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த மழை ஊரில் இருந்தால் இந்த பிரச்சனை. இது கோழி சாப்பிட மாட்டேங்குது இல்லை? கோழி சாப்பிடாது. கோழி வாத்து இது வந்து மருந்து சம்மந்தப்பட்ட பழம்னால கோழி வாத்து இதை தொடர்றதே கிடையாது. இந்த பக்கம் கடந்தால் கூட அதை கிராஸ் பண்ணி அப்படி போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பழத்தோட இது அதுங்களுக்கே தெரியுது. அதாவது மற்ற பழம் மாதிரி சாப்பிட்றதில்ல. பப்பாயெல்லாம் போட்டால் நல்லா சாப்பிட்றாங்க. மாம்பழம் இந்த வாட்டர் ஆப்பிள்லாம் அப்படி வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த பழத்தை மட்டும் இந்த சீண்டவே மாட்டுறாங்க. நாங்கள் கோழி கூட அப்படியே தூக்கி போட்டோம் ஒரு நாள் பழுத்தது. எடுக்கவே இல்லை. அதனால் அதுங்களுக்கும் அதை பற்றி தெரியுது மருந்துன்னு. ஆனால் நல்லதுன்னு தெரியல போல இருக்குது. அவங்களுக்கு அவசியம் இல்லையே, பறவைங்க தானே. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த பழ சொலையெல்லாம் தனித்தனியாக எடுத்துருவோம். அதிகமாகவும் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. இவ்வளோ நல்ல பழம்னு இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. சளி பிடிக்கும். ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து பழமரங்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே பப்பாயாவும் எல்லாம் அதிக மழையால் இதுவாகிடுச்சு. எல்லாம் காஞ்சி போய் மரங்கள்லாம் சுருங்கி போச்சு. இந்த மாம்பழம் வந்து இனிமேல் ஏப்ரல் மேலே சீசன் ஆரம்பிக்கும். அது கூட எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்போ மழை அதிகமாக பெஞ்சதுனால பூ பூக்கமா காய் வருமானலாம் தெரிய மாட்டேங்குது. சீசன்லாம் மாறி மாறி போகுது. சுகர் போடுமா? இது வந்து ப்ரௌன் சுகர். இது ப்ரௌன் சுகர் நல்லது. ரொம்ப அந்த க்ளீன் பண்ணால் ஒயிட் சுகரு நாங்கள் இப்போ வாங்குறதில்ல அவ்வளோவா. ப்ரௌன் சுகர் நல்லதுன்னா நம்ம போலீஸ் பிடிச்சி உள்ளே போட போகிறோம். அந்த ப்ரௌன் சுகர் இது வந்து ரொம்ப க்ளீன் பாலிஷ் பண்ணாத சுகர். சால்ட்டு கொஞ்சம் போட்டே ஆகணும். இல்லைன்னா நல்லா தொண்டை கட்டிக்கும். இந்த மாதிரி பழங்களுக்கெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் சால்ட்டு அவசியம். இப்போ இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சீட்ஸ்லாம் வெளியே வரும். அதை நான் ஒன்று ஒன்றா எடுத்துடுறேன். நல்லா குழைச்சிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம இஷ்டம்தான். எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இப்படி தாங்க சாப்பிட்ணுன்னு ஒன்றும் இது கிடையாது. இந்த மரம் வந்து சும்மா சாப்பிட்டு தூக்கி போட்டு வளர்ந்த மரம் அது. இங்கே கடையிலலாம் விற்பாங்க. யாரோ ஒருத்தங்க கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, சென்னையில் வந்து கிலோ 400 ரூபாவா இதை விற்கிறாங்க. இது இந்த பழம். இந்த பனானா கேக்லாம் செய்வாங்க தெரியுமா? அந்த மாதிரி முல்சீத்தா கேக் செஞ்சு பார்க்கலாமா? எப்படின்னா மாவு போட்டு மைதா போட்டு இந்த பழத்தை நல்லா சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதில் ஊற்றிட்டு முட்டை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டர்லாம் போட்டு செய்வாங்களா? அப்படி போட்டு வச்சு பார்த்தா அந்த பனானா கேக் மாதிரி இது வராது. தெரியலையே. ரொம்ப தண்ணி மாதிரி இல்லை, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. எப்படி டெக்ஸ்சர் பாருங்க, தண்ணி மாதிரி. அந்த ஃப்ளேவர் டெக்ஸ்சர் பாரு தண்ணி மாதிரி இருக்குது. தண்ணி மாதிரி இருக்கனால கொஞ்சம் கஷ்டம்தான் வராது. எப்படியோ கிறிஸ்மஸ் போச்சு, நியூ இயர் போச்சு, அடுத்தது பொங்கல் வருது. விவசாயிகள் நான் வந்து விவசாயினால பொங்கல் கொண்டாடுவேன். இப்போ சீட்ஸ் எல்லாம் வந்து வழுக்கும் இது, அதனால தான் கையில் எடுக்கிறேன். நான் சிஸ்டர் கையில் எடுக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. அதனால் அது எப்படி எடுக்க வேறு வழுக்கிட்டு தான் வரும். அந்த மாதிரி
ரெடி பண்ணிட்டேன். முல்சீதா ஐஸ்கிரீம். ஆனால் ஐஸ் இல்லாத ஐஸ் ஐஸ் இல்லாத ஐஸ்கிரீம், நேச்சுரலாக ஐஸ்கிரீம். ஜூஸ் பல்ப் ஸ்மூதி. ஆமாம், ஸ்மூதி அப்படி சொல்லிக்கலாம். இங்கே பாருங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஸ்மூதியா? ஆமாம், சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது. நல்லா நம்ம புளிப்பு, இனிப்பு. கொஞ்சம் கசப்பு காரம் போட்டுக்கலாமா? கொஞ்சம் மசாலா தேவைன்னா இப்போ எல்லாத்துலேயும் மசாலா கேட்குறாங்களா, அதனால இதுலேயும் மசாலா போட்டுக்கலாம். தலையில் தான் மசாலா இல்லை, ஜூஸ்லாச்சும் மசாலா போட்டு போட்டுக்கலாம். சுகர் போட்டோம், கொஞ்சம் உப்பு போட்டோம், அதனால் ரெடி ஆயிடுச்சு. யாராவது வந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு சுவையோடு இருக்குது. ஸ்மூதி நல்ல டேஸ்ட், அப்படி இருக்குது. முள்ளு சீதா புடி ஸ்மூதி ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. ஏன்னா இந்த நம்ம வெதர் அப்படி இருக்குலாம் இருக்குது, அதில் மரத்துலேயே பழுத்தது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஐஸ்கிரீம் செய்யணும்னா சூப்பர். பாத்தியில் பார்த்தீங்களா, நைட்டு பன்னி வந்திருக்குது. நேற்று நைட்டு நாயெல்லாம் ஒரே குலைச்சிட்டு ஊளையிட்டு இருந்துச்சு. அப்போயே நான் டார்ச் அடித்து பார்த்தேன், இன்னும் இருட்டில் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உரத்துக்கு பன்னி வந்திருக்குது. இங்கே பாருங்கள், குழி குழியாக கால் அச்சு தெரியுதா, தோண்டி வச்சுட்டு போயிருக்குது எல்லாத்தையும். இந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ பெரிய குழி பாருங்கள். நல்லா எல்லா இடத்துக்கும் போயிருக்குது, நல்லா தோண்டி வச்சு செக் பண்ணிட்டு போயிருக்குது. ஏதாச்சும் கிழங்கு இருக்குதா அது இதுன்னு பார்க்கும். இங்கே பாருங்கள், அம்மாடி நல்லா பெரிய சைஸ் தான் வந்திருக்குது. கால் அடிச்சு பாருங்கள். நான் டார்ச் அடித்து பார்த்தேன் நைட்டு, ஒன்றுமே தெரியல. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பன்னி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்ல குழி. இந்த இடத்துலேருந்து நடந்து போயிருக்குது அப்படியே. இங்கெல்லாம் போயிருக்குது நடந்து, அப்படியே போயிட்டு இந்த இடத்துல நல்லா கொம்பை வச்சு தோண்டி பார்த்துட்டு அப்படியே பள்ளத்துக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக போயிருக்குது. கடைசியாக இங்கே வந்திருக்குது. இங்கே வந்து இப்படி போயிருக்குது. இங்கெல்லாம் தோண்டி பார்த்துட்டு தான் போயிருக்குது. இன்றைக்கி ஒரு டீ பிளான்ட்டை வேரோட தோண்டி எடுக்கிறோம். எதுக்காகனா, ஒரு முக்கியமானவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க தோட்டத்தில் இந்த டீ பிளான்ட்டை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்காக வைக்க போகிறாங்களாம். ரொம்ப அழகாக கட் பண்ணி அதை பராமரித்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கேட்டிருந்ததுனால ஒரு பிளான்ட்டை எடுத்துட்டோம். இதை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க ரொம்ப இதை வேண்டி கேட்டதுனால நாங்கள் கொடுத்தோம், அவ்வளோதான். மக்களே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.